ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண்ஸ் ஃபேமிலி. இன்றைக்கி மஷ்ரூம் பிரியாணி பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி ஃபஸ்ட் டைமாக வந்து பெரிய வீடியோ போடுறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. 1 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் வந்து ஆயில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இது கூட ஸ்பைசஸ் சேர்த்துருக்கேன். ஸ்பைசஸ் என்னென்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, ஜாதிபத்திரி எல்லாம் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா வந்து லைட்டாக பொரியுது. எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா தான் ஆனியன் சேர்க்கணும். பாருங்கள், நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் ஆனியன் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி சேர்க்குறேன். 2 ஆனியன், மீடியம் சைஸ் ஆனியன் வந்து சேர்க்குறேன் நான். 2 வெங்காயம் வந்து பல்லாரி வெங்காயம் தான். 2 வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயம் வந்து சேர்க்குறேன். அது கூட 2 பச்சை மிளகாய் கீரி சேர்க்குறேன். நல்லா வதக்கி விட்டுக்கணும். நல்லா வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இங்கே பாருங்கள், நல்லா வதக்கி விட்டுருக்கேன். நல்லா வதக்கி விட்டு வெங்காயம் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம வந்து அடுத்த பொருள் சேர்க்கணும். பாருங்கள், அதுக்கப்புறம் வாங்க மஷ்ரூமை க்ளீன் பண்ணி வச்சுட்டு வரலாம். வாங்க க்ளீன் பண்ணுறேன். நல்லா வந்து 3 தடவை நல்லா மஷ்ரூமை வந்து வாஷ் பண்ணுறேன். அது கூட வந்து நிறைய வந்து துகள்கள் மாதிரி ஒரு மாதிரி கருப்பு கருப்பாக இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம 3 டைம் வாஷ் பண்ணால் மட்டும்தான் அது போகுது. இங்கே பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குன்னு. ஃபஸ்ட் டைம் வாஷ்க்கே வந்து இந்த டஸ்ட் இருந்தது. அதுக்கப்புறம் 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் வதங்கிடுச்சான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வாங்க வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுட்டு, இன்னும் நம்ம கலர் சேஞ்ச் ஆகலை, நல்லா வதங்கட்டும். இப்போ வாங்க மஷ்ரூம் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். மஷ்ரூமை வந்து நம்ம 4 பீஸாக கட் பண்ணியிருக்கேன். நான் பெரிய சைஸ் மஷ்ரூமாக இருந்தால் 4 பீஸாக வந்து கட் பண்ணியிருக்கேன். சின்ன சைஸாக அப்படி இருந்துச்சுன்னா 2 பீஸாக தான் நான் கட் பண்ணுறேன். இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதனால் 4 பீஸாக கட் பண்ணுறேன். ஏன்னா மஷ்ரூமை வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு பெருசாக போட்டால் மட்டும்தான் நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அந்த வந்து நான்வெஜ் டேஸ்ட்டுக்கு இருக்கும். இங்கே பாருங்கள், நம்ம மஷ்ரூமும் அதே மாதிரி மஷ்ரூம் போட்டிருக்கோன்ற விஷயமே தெரியும். இல்லை அப்படின்னா மஷ்ரூம் வந்து சுருங்கிடும். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் வந்து அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன், சாரி. நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் வீட்டில் மட்டும்தான் செய்வேன், நான் வெளியில் வாங்க மாட்டேன். உங்களுக்கு இஞ்சி பூண்டு ரெசிபி வேணும்னா நான் வந்து பின்னாடி அடுத்த வீடியோவில் போடுறேன். நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்தேன். சேர்த்துட்டு நல்லா வந்து லைட்டாக வதக்கி விட்டுட்டு இது கூட கொஞ்சமாக தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு போட்டுட்டு நல்லா வந்து வதக்கி விடலாம். நல்லா வதக்கி விட்டு நம்ம முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி இது 3 சேர்ந்து நல்லா வதங்கி வரணும். நம்ம எந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளியை வதக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பிரியாணி டேஸ்ட் கிடைக்கும். நல்லா வதக்கி விடணும். எந்த அளவுக்கு நல்லா தக்காளி நல்லா மசிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். தக்காளி வெங்காயம் எல்லாம் மசிஞ்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டோம். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இப்போ புதினா, கொத்தமல்லி நல்லா சேர்த்துக்கலாம். நம்ம வந்து புதினா அதிகமாக சேர்க்கணும். கொத்தமல்லி 3ல் 1 பங்கு தான் சேர்க்கணும். புதினா அதிகமாக சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வெங்காயம், தக்காளி, புதினா எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இது கூட பிரியாணி மசாலா 1.5 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் 1 ஸ்பூனு. நம்ம வீட்டில் குழந்தைங்க வந்து அதிகமாக வந்து காரம் விரும்ப மாட்டாங்கன்றனால காஷ்மீரி சில்லி வந்து 3/4 ஸ்பூனு, டேபிள் ஸ்பூன் தான். அப்புறம் அதே மாதிரி 1/2 டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள், டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள். நல்லா சேர்த்து நல்லா பரட்டி விட்டு நல்லா வந்து கிளறி விடணும். இது நல்லா மசாலா வந்து ரா ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா தான் நம்ம அடுத்து வந்து சேர்க்க வேண்டிய பொருள்களை சேர்க்கணும். மஷ்ரூம் சேர்த்துச்சு. மஷ்ரூம் சேர்த்துட்டு மஷ்ரூம் கூட வந்து நல்லா வந்து மஷ்ரூமை வந்து பரட்டி விட்டுக்கலாம், மசாலாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி. நல்லா மிக்ஸ் ஆகணும். நமக்கு பொறுத்தளவு மஷ்ரூமோட மசாலா நல்லா மிக்ஸ் ஆகணும். அதை நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம எந்த அளவுக்கு வந்து உப்போடு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு வந்து மிக்ஸ் ஆகணும்.
இது கூட பட்டாணி சேர்த்துக்கலாம். நான் வந்து நைட்டே வந்து நம்ம வீட்டில் எப்போவும் சமையலுக்கு யூஸ் பண்ணுற பட்டாணி, பச்சை பட்டாணி எடுத்து நைட்டே ஊற வச்சுருந்தேன். காலையில் எடுத்து அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 விசில் வச்சு எடுத்திருக்கேன். அதை வந்து 1/2 கப்பு வந்து சேர்த்துக்கலாம். நம்ம உங்களுக்கு அளவு சொல்லணுன்னா நம்ம வந்து அரிசி எடுத்த டம்ளருக்கு 1 டம்ளர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து இது கூட மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணும்போது பாருங்கள், எனக்கு வந்து மஷ்ரூமும் அந்த பட்டாணியும் சேர்த்து சாப்பிடும்போது பிரியாணி கூட நல்ல காம்பினேஷனாகவும் இருக்கும், நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். அதனால நான் எப்போவுமே வந்து பிரியாணிக்கு வந்து வெஜ்ஜு பிரியாணி செஞ்சேன்னா கண்டிப்பாக வந்து வெஜ்ஜில் வந்து எது செஞ்சாலும் அது கூட பட்டாணி சேர்த்துக்கிறது வழக்கம். இது கூட வந்து நம்ம அரிசி 8 டம்ளருக்கு 1 டம்ளர் வந்து கர்ட் சேர்த்துக்கலாம். நல்லா தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது பாருங்கள், ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரும். நல்ல கிரேவி மாதிரி ஆனதுக்கப்புறமா நல்லா வதங்கி நல்லா கிரேவியாக அழகாக அந்த கர்ட் சேர்த்ததுக்கப்புறமா பார்க்கவே அந்த கலர்ஃபுல்லாக செம்மையாக இருக்கும். அந்த காளானுக்கும் அந்த பட்டாணி எல்லாம் சேர்ந்து செம்ம பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த டம்ளரில் நான் அரிசி 3 டம்ளருக்கு எடுத்திருக்கேன். நான் முன்னாடியே பாருங்கள் பக்கத்தில் அரிசி வந்து நான் வந்து பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி 2 டைம்ஸ் வாஷ் பண்ணி அதை வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அரிசி நான் வந்து நார்மல் அரிசி தான் எடுத்திருக்கேன், பிரியாணி அரிசிலாம் எடுக்கலை. நார்மல் வீட்டில் நம்ம சாப்பிடக்கூடிய அரிசி தான் எடுத்திருக்கேன். இது வந்து இந்த டம்ளருக்கு வந்து நான் 3 டம்ளர் எடுத்திருக்கனால 3 டம்ளருக்கு நான் 7 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றுறேன். ப்ளஸ் வந்து 1 டம்ளர் வந்து நம்ம கேர்டு கொடுத்துருக்கோம். மொத்தமாக சேர்த்து 8 டம்ளர், கேர்டோடு சேர்த்து 8 டம்ளரு. இது கரெக்டான அளவு. இதுக்கு மேலே கூட குறைய ஊற்றாதீங்க. இது வந்து கரெக்டாக இருந்தது, அடி பிடிக்கவும் பிடிக்காது. பிரியாணி வந்து கரெக்டான பதத்தில் இருந்தது. நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு சரி பார்த்துக்கலாம். எனக்கு உப்பு கம்மியாக தான் இருந்தது, அதனால் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு சரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி நல்லா வரட்டும். நல்ல கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துக்கலாம். நம்ம அரிசியை நல்லா சேர்த்துட்டு நம்ம வந்து எந்த அளவுக்கு அரிசியை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி சேர்க்கணும். தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி நம்ம அளவு கரெக்டாக வச்சுருக்கோம். அதனால் நமக்கு வந்து கரண்டி செட் ஆகலை, கையில் அள்ளி போடுறத நமக்கு செட் ஆகும். அதனால் நான் கையை யூஸ் பண்ணிக்கிறேன். நல்லா வந்து அரிசியை ஃபில்ட்ரு பண்ணி தண்ணி இல்லாமல் அரிசியை வந்து நம்ம வந்து பிரியாணியோடு சேர்த்துக்கலாம். அரிசியை நல்லா சேர்த்துட்டு இங்கே பாருங்கள், ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. தண்ணியை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி தான் நான் வந்து அரிசி சேர்த்துருக்கேன். நான் மறுபடியும் சொல்கிறது என்னென்னா, தண்ணி வந்து ஃபில்ட்ரு பண்ணணும். இவ்வளோ தண்ணி ஃபில்ட்ரு பண்ணியிருக்கேன். நல்லா தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி சேர்க்கணும். நிறைய வந்து தண்ணி இருந்ததுன்னா ஒன்று பிரியாணி குழஞ்சிரும், இல்லை அப்படின்னா தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் நம்ம கரெக்டான பதத்தில் தண்ணி வைக்கணும். இப்போ நல்லா வந்து ஒரு கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து 1/2 லெமன், ஒரு லெமனில் வந்து பாதி எடுத்திருக்கேன். அதை வந்து பிரியாணியில் புழிஞ்சு விட்டுடலாம். நம்ம லெமன் சேர்க்கும் போது நல்லா அந்த டேஸ்ட் வந்து எடுத்து கொடுக்கும். ½ லெமன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நல்லா வந்து ஒரு கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு கொதி விடலாம். பிரியாணியை பொறுத்த ஒரு கொதி வந்த உடனே நம்ம வந்து குக்கரில் பண்ணுறதுனால நம்ம வந்து தம் பிரியாணி செஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து நல்லா வந்து அந்த சாதம் வந்து வெளியில் வர மாதிரி பார்க்கணும். இதுக்கு வந்து நம்ம ஒரு கொதி வந்த உடனே குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு கொதி வந்துருச்சு. வந்த உடனே நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். ரொம்ப நேரம் விடக்கூடாது. கொதி வந்தோடனே க்ளோஸ் பண்ணிடணும்.
மூடி ஏன் இப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க. நான் வந்து அப்பப்போ வந்து வெங்காயம் இதெல்லாம் வேக வைக்கும்போது நான் வந்து அது பெரட்டி வச்சு நான் வந்து அதில் வேக வச்சுருந்தேன். அதனால அப்படி இருக்குது. இப்போ 2 விசில் விட்டுருக்கேன். 2 விசில் விட்டு விசில் மடங்கிருச்சு. விசில் அடங்குனதுக்கப்புறமா இப்போ ஓப்பன் பண்ணுறேன் பிரியாணியை. நீங்கள் பாருங்கள், பிரியாணி வந்து செம்மையாக வந்திருக்கு. பாருங்க மஷ்ரூமு அந்த வந்து பட்டாணி போட்டிருக்கோம்ல அது, புதினா, ஸ்பைசஸ் எப்படி இருக்குன்ட்டு. குழையில பிரியாணி குழையில அடி பிடிக்கவும் கிடையாது. நல்லா பார்க்கவே செம்மையாக இருந்தது. டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நல்லா இருந்தது. நான் அடியில் கூடி தான் எடுக்கிறேன் பாருங்கள். பிரியாணியை அடியில் கூடி தான் எடுக்கிறேன். ஜாதி பத்திரி எல்லாமே அப்படியே பார்க்க எல்லாமே பயங்கரமாக இருந்தது. நல்லா சாப்பிட்டோம் நாங்கள். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. என் பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. பிரியாணியை வந்து நம்ம வந்து குழம்பு கிளற மாதிரி கிளறக்கூடாது. இந்த மாதிரி வந்து அடியில் கூடி எடுத்து லைட்டாக அப்படி சலிக்கிற மாதிரி பண்ணணும். நான் வந்து பசங்களுக்கு சர்வ் பண்ணுறேன். பிரியாணி போட்டிருக்கேன். பிரியாணியில் பாருங்கள் அந்த பட்டாணி அந்த மஷ்ரூமு எல்லாம் சேர்த்து. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மஷ்ரூம் சேர்த்து போட்டுக்கலாம். ஆனால் நிறைய மஷ்ரூம் போட்டால் அந்தளவுக்கு டேஸ்ட் இல்லை. மஷ்ரூமை வந்து மீடியம், நான் வந்து ஒரு பாக்கெட் நம்ம வெளியில் வாங்குவோம்ல அது ஒரு பாக்கெட் தான் போட்டேன். நான் 3 டம்ளர் அரிசிக்கு வந்து கரெக்டான பக்குவத்தில் இருந்துச்சு. நான் ஆனியன் ரைத்தா வச்சுருக்கேன். ரைத்தாவில் என்னென்னா ஆனியன் வந்து குறைச்சிட்டு கேரட் அதிகமாக போட்டிருக்கேன். இப்போ எங்கள் வீட்டில் என் வீட்டுக்காருக்கு பிரியாணின்னு வச்சோன்னா தால்ச்சா வைக்கணும். அந்த தால்ச்சா இருந்தால் மட்டும்தான் அதிகமாக நல்லா சாப்பிடுவார். அது கூட முருங்கைக்காய் போட்டு நான் தால்ச்சா வச்சுருக்கேன். உங்களுக்கு தால்ச்சா வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.